என்கிட்ட ஒரு மாஸ்க் இருக்கு, சரியா? ஏன் மாஸ்க் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். உன் மாஸ்க் நீ எடுத்துட்டு வந்திருக்கியா? ஹலோ, கேக்குதா? உனக்கு மாஸ்க் இருக்கா? என்ன ஜெயில் மாஸ்க் இருக்கா? என்ன பரமேஷ், எங்க ஆளே காணுமே, எங்க இருக்கியாடா? ஓகே, உனக்கு மாஸ்க் இருக்கா? இல்லையா? எங்க போச்சு உன் மாஸ்க்? உனக்கு மாஸ்கே இல்லையா? ஓகே தம்பி, உனக்கு மோசஸ் இல்லையா? அம்மா இந்த பக்கம், உங்ககிட்ட மாஸ்க் இருக்கா? இல்லையா? யாருமே எடுத்துறது இல்லையா? வீட்லயே இல்லையா? கொரோனாவோட போச்சு என்ன? ஆமா தானே? கொரோனாவிலே நாங்க போறது இல்லைன்னு நீங்க இப்போ வந்து கேக்குறீங்க மாஸ்க் எங்கன்னு சொல்லி. ஒருவேளை நீ கொரோனாவில மாஸ்க் போட்டிருந்தாலும் போடாகட்டினாலும் எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி ஒரு மாஸ்க் ஊங்கிட்டயும் இருக்கு, சரியா? அது என்ன மாஸ்க் அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன், சரியா? பர்மிஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்றியா? இங்க வா, முன்னாடி வா. நீ தான் இவங்க எல்லாருமே உங்களுடைய பிரதிநிதி தான் இவரு, சரியா? உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் இவரு, சரியா? அவங்க எல்லாருடைய சார்பா தான் நினைக்கிற, சரியா? மாஸ்க் போட்டுக்க. நீங்க ஒரு வேலை சொல்லிருக்கீங்க, என்ன சொல்லிருக்கீங்க? என்கிட்ட மாஸ்க் எல்லாம் இல்ல, என்கிட்ட மாஸ்கே இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா எந்தெந்த விதத்துல எல்லாம் உங்ககிட்ட ஒரு மாஸ்க் இருக்கு, நீங்க எப்படி உங்க முகத்தை மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்றதுதான் நாம பார்க்க போறோம், சரியா? முதலாவது உங்ககிட்ட இருக்கதான மாஸ்க் என்ன அப்படின்னு சொன்னா, மறைஞ்சு மறைஞ்சு வாழ்றது என்ன அப்படின்னு சொன்னா, என்னது இது? இருக்கீங்களா? என்னது இது? சத்தம் வரலையே, ஏன் அவ்வளவு கோபமா சொல்றீங்க? ஓகே, ஆங்கிரி இல்லையா? ஆங்கர், கோபம். இந்த கோபம் பல நேரத்துல உங்களுக்குள்ள இருக்கு, ஆமா தானே? ஆனா எல்லா இடத்துலயும் வெளியில காமிக்கிறது இல்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகும்போது பயங்கரமா கோவப்படுறது, கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறது, திட்டுறது, நேரத்துல வீட்டுக்குள்ள அம்மா எதனா சொன்னாங்கன்னா பொருளை தூக்கி போடுறது, அம்மாவை திட்டுறது. ஆனா வெளியில வந்தா சோதரம் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா பாஸ்டர்? ஐயோ வணக்கம் ஆண்டி, நல்லா இருக்கீங்களா ஆண்டி? மிஸ் குட் மார்னிங் மிஸ். அப்பா இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் இல்லவே இல்லடா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் பல நேரங்களை நம்ம இருக்கோம்ல. நீ கூட மாஸ்க் மாதிரி உன்னுடைய ரியல் ஃபேஸ் வேற மாதிரி இருக்கலாம், ஆனா உனக்குள்ள ஒரு ஆங்கர் அப்படின்ற ஒரு ஃபேஸ் என்ன பண்ணிருக்கோம், நாம போட்டிருக்கோம் இல்லையா? உள்ள ஒரு வாட்டி ஆங்கர் ஃபேஸ போட்டுட்டு வெளியில சிரிச்ச மாதிரியே காட்டிக்கிறது. ஏய் நான் எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா ஆன்ட்டி, நான் ரொம்ப நல்ல பையன். உங்க அம்மா சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுல எல்லாம், பக்கத்து வீட்டு ஆண்டி சொல்லுவாங்க, இல்ல சண்டே கிளாஸ் சர்ச்ல சொல்லுவாங்க, இந்த பொண்ணு மாதிரி நல்ல பொண்ணு இல்லவே இல்ல, சிரிச்ச முகமாவே இருக்கும், கோவமே படாது. உடனே உன்னுடைய வாய்ஸ் என்ன கேட்கும், வீட்டுல வந்து கேட்டு பாருங்கண்ணே, அப்ப தெரியும் என்னை பத்தி யாருன்னு அப்படின்னு இருக்கும்ல. அப்ப உங்ககிட்ட என்ன இருக்கு? என்ன இருக்கு? எந்த மாஸ்க் இருக்கு? கோபம் என்கிற மாஸ்க் இருக்கு. இதனால நிறைய பேரை ஹர்ட் பண்ணிருக்கல, நிறைய பேரை காயப்படுத்தி இருக்கல, உங்க அம்மா அப்பாவை நிறைய வாட்டி காயப்படுத்தி இருக்க, உனக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸை நிறைய வாட்டி திட்டி இருக்க. இதனால எத்தனை பேர் வந்து உன்னால ரொம்ப காயப்பட்டு அழுது இருக்காங்கல்ல. சில நேரத்துல இந்த மாதிரி கோவப்பட்டு உங்க அம்மா அப்பாவை திட்டும் பொழுது ஒருவேளை உங்க அம்மா அப்பா உன்னை பத்தி நினைக்கவே கூடாது. எப்படி தெரியுமா நினைக்க கூடாது? இவளை பெத்ததுக்கு, இவனை பெத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பெற்காமலே இருந்திருக்கலாம், நீ என் வயிற்றுல பிறக்காமலே இருந்திருக்கலாம் சொல்லிட்டு ஒரு நாளும் நினைக்க கூடாது. அது புரியுதா? அதனால கோவம் என்கிற மாஸ்க் வந்து உன்னை வேற மாதிரி காட்டும், அதனுடைய ரியாலிட்டி இல்ல. உன்னுடைய கோபத்தை உனக்கு அடக்க தெரியாம பல நேரங்கள்ல காயப்படுத்தி இருக்கலாம். இன்னைக்கு அதுக்கான சொல்யூஷன் நான் பார்க்க போறோம், சரியா? உனக்குள்ள ஆங்கர் என்கிற மாஸ்க் உனக்குள்ள இருக்கு. ரெண்டாவது, நிறைய பேர் போட்டிருக்க மாஸ்க் என்ன அப்படின்னு சொன்னா, இது என்னது? என்னது? சோசியல் மீடியா. சோசியல் மீடியா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்னலாம் சோசியல் மீடியால இருக்கு? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், அப்புறம் டெலிகிராம், சாட் ஜிபிடியா, சாட் ஜிபிடி. அப்புறம் பெரும்பாலும் நீ யூஸ் பண்றது என்னதான்? யூடியூப். அப்புறம் டப் மேட்ச் கூட இல்லையா அப்பப்ப. அப்புறம் கேம் விளையாடுவேன் இல்லையா? ஓகே, வேற என்ன யூஸ் பண்ணுவீங்க அதிகமா? வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவேன் இல்லையா? ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இது எல்லாமே. பல நேரங்கள்ல இந்த இந்த சோசியல் மீடியால ஒருவேளை நீ ரொம்ப அதிகமா இருந்த அப்படின்னா உனக்கு தெரியாமலே பல விஷயங்கள் நடக்கும்.
உனக்கு தெரியாமலே சில பேர் கூட சேட் பண்ணலாம், உனக்கு தெரியாமலே சில வீடியோஸ் பார்க்கலாம், உனக்கு தெரியாமலேயே உன்னுடைய ஆசைக்காக நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இந்த சோசியல் மீடியால அடிக்ட் ஆயிருக்கலாம் இல்லையா? அடிக்ஷன் அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா? இது இல்லாம என்னால என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. இது இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன், இது கொடுத்தாதான் நான் படிப்பேன், இது கொடுத்தாதான் கொஞ்ச நேரம் நான் போன் பார்த்தாதான் நான் கடைக்கு போவேன், நான் கொஞ்ச நேரம் போன் பார்த்துட்டு நான் படிக்க போறேன், கொஞ்ச நேரம் போன் பார்த்துட்டு நான் என்ன பண்றேன், டியூஷனுக்கு போறேன், கொஞ்ச நேரம் போன் பார்த்தாதான் நான் தூங்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் இல்ல அப்படின்னா உனக்குள்ள வரும் பாரு போவோம் இல்லையா? அதுக்குதான் எனக்கு ஒரு போன் வாங்கி தர சொன்னேன், உங்க அப்பா கிட்ட போன் இல்ல, அம்மா கிட்ட போன் வாங்கி இதையே யூஸ் பண்ண வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் போனுக்காக அடம் பிடிச்சிருக்கேன் இல்லையா? என் ஃப்ரெண்டு கிட்ட போன் இருக்கு, அவங்க கிட்ட போன் இருக்கு, இவங்க கிட்ட இந்த மாடல் இருக்கு, எனக்கு போனே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த சோசியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆயிருக்க. ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இதனால உனக்கு ஏதாவது ஸ்கூல்ல சோசியல் மீடியா அடிக்ட் ஆயிருக்கனால, யூடியூப்னாலயோ ஃபேஸ்புக்னாலயோ டப்ஸ்மேஷ்னாலயோ இல்ல வேற ஏதாவது இன்ஸ்டாகிராம்னாலயோ நீ நல்லா படிக்கிற, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி இருக்கிற அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? என்ன நடக்கும் இதுல? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மணி நேரம் வேஸ்ட் பண்ற சரியா, ஃபுல்லா பார்த்துட்டே இருக்க, உனக்கு அதுக்கப்புறம் என்ன தோணும்? ச்சே, டைம் இவ்வளவு வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தோணுமா தோணாதா? ஆனா ரொம்ப டேஞ்சர். உன் டைம் வேஸ்ட் ஆயிரும், உன்னுடைய கண் பார்வை போயிடும், உன்னை வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போயிடும், பக்கத்துல இருக்கவங்க கூட பேச விடாம பண்ணிடும், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸா உன்னை வீட்டுல இருந்து எல்லாத்தையும் விட்டோம் ரொம்ப லாங்கா கூட்டிட்டு போயிடும். எது? இந்த சோசியல் மீடியா அடிக்ஷன். இந்த சோசியல் மீடியாவுடைய அடிக்ஷன் என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப் ஆரம்பிக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இன்னொரு காரணம் என்னன்னா, நான் ரொம்ப ஃபேமஸ் ஆகணும். ஆமா தானே? நான் ரொம்ப ஃபேமஸ் ஆகணும், விஐபியா மாறணும், செலிபிரிட்டிஸா மாறணும், எல்லாருக்கும் எனக்கு தெரியணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு தங்களுடைய வாழ்க்கையில ஹாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு காலையில நான் எழுந்து பல்லு வளர்க்க போறேன் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு பல்லு வளர்க்கறது, இன்னைக்கு காலையில நான் என்ன ஃபேஸ் கிரீம் போறேன்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீடை காமிக்கிறது, தங்களை காமிக்கிறது, தங்களுடைய எல்லா காரியத்தையும் காமிக்கிறது, இதுதான் உலகத்தில் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஆனா அதை நம்ம என்ன பண்றோம்? மத்தவங்களுடைய வாழ்க்கைய ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்கணும் இல்ல, சுவாரஸ்யமா பார்க்கணும். பல நேரங்களில் எது தப்பு இல்லைன்னு சொல்லி நமக்கு தெரியல. இதுதான் இந்த சோசியல் மீடியாவோட அடிக்ஷன். இது என்ன காட்டும் அப்படின்னா, உன்னை ஃபேமஸா மாறணும்னா நீ என்ன வேணாலும் சோசியல் மீடியால பண்ணலாம், நீ ரொம்ப எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொன்னா என்ன வேணாலும் பண்ணலாம், கேம்ல ஜெயிக்கணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் வேணாலும் விளையாடிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி அந்த கேம்ல உனக்கு நெட்டு வேணும் அப்படின்னா அடம் முடிச்சு அம்மாவை நெட்டு போட வைக்கிறதுக்கு காசு செலவு பண்ண வைக்கலாம். ஆமா தானே? இதெல்லாம் நீ அடிக்ஷன்ல இருக்கன்னு காட்டுது, இதெல்லாம் நீ அடிக்ஷன்ல இருக்கன்னு காட்டுது. ஆனா வெளியில வரும் பொழுது எதுவுமே தெரியாத மாதிரி காட்டிக்கணும்ல, எதுவுமே தெரியாத மாதிரி, நான் ரொம்ப நல்லவன் மாதிரி, போனையே யூஸ் பண்ணாத மாதிரி நம்ம காட்டிக்கிறோம். இந்த சோசியல் மீடியாவுடைய அடிக்ஷன் என்கிறதான ஒரு மாஸ்க நம்ம எல்லாருமே போட்டுட்டு இருக்கோம். அதுதான் இது தொடர்ந்து இன்னொரு மாஸ்க் என்கிட்ட இருக்கு. இது என்ன தெரியுமா? இது என்னது? என்னது? பேராசைனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பேராசைனா என்ன? அதிகமா ஆசைப்படுறது அப்படின்னா என்ன? ஒரு உதாரணம் கொடு பார்க்கலாம். மத்தவங்க கிட்ட இருக்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது இல்லையா? வெரி குட், நல்ல ஒரு உதாரணம். அப்புறம் வேற இந்த பக்கத்துல பேராசை என்பது நான் ரொம்ப நல்லா படிச்சு நல்ல நிலைமையில வந்து என் குடும்பத்தெல்லாம் இப்படி காப்பாற்றணும் அப்படின்னு ஆசைப்படுறது தப்பில்லை. ஆனா பாரு, மத்தவங்க கிட்ட இருக்க பொருள் என்கிட்ட கிடைக்கணும், மத்தவங்க கிட்ட என்கிட்ட இல்லாதது அவங்க கிட்ட இருக்கும்போது எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஏன் அந்த மாதிரி வாங்கக்கூடாது, எனக்கு ஏன் இந்த மாதிரி கிடைக்க கூடாது, எனக்கு ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, எனக்கு ஏன் இந்த மாதிரி போன் கிடைக்க கூடாது, நான் ஏன் இந்த குடும்பத்துல போய் பிறந்திருக்க கூடாது, நான் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இல்லாதத மத்தவங்க கிட்ட இருக்கும்போது அதுக்கு வாங்கறதுக்கு ஆசைப்படுறது பார்த்தீங்களா? அதுதான் பேராசை. அது ரொம்ப ரொம்ப கெட்டது. அது எங்க தெரியுமா கொண்டு போய் விட்டுரும்? உன்னை பொறாமையில கொண்டு போய் விட்டுரும். உன்னை வந்து மத்தவங்க மேல வந்து கோபமா இருக்கிற மாதிரி மாத்தி விட்டுரும். அத நம்ம இங்க பாக்குறது என்ன தெரியுமா? இந்த மாதிரி போகும் பொழுது அவங்க கிட்ட இருக்கிறது என்ன தெரியுமா? இந்த பேராசைனால நிறைய பேர் ஆசைப்படுறது என்ன அப்படின்னா லஸ்ட், சிற்றின்பங்கள். இதை அடையறதுக்கு நம்ம பல நேரங்களில் என்ன பண்றோம்னா
சின்ன சின்ன ஆசைகள். உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு போனு, உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு சில டைம்ல இந்த போனை பாக்குறது, சில டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா உன்னுடைய பண ஆசையா இருக்கலாம். அந்த பணத்தை கேட்கறதுக்கு சின்ன ஆசையா இருக்கலாம். பொருளை வாங்கலாம், சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கலாம். அதுக்காக நீ அடம்பிடிக்கலாம், அதுக்காக நீ அழுவலாம், மத்தவங்க கிட்ட சண்டை போடலாம். இப்படி உன்னுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு உன்னை நீயே வேற மாதிரி காமிக்கிற. உனக்குள்ள பேராசை இருக்கு, அந்த பேராசை நிறைவேற்றுறதுக்கு சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேற்றுற. இதுக்காக நிறைய பேர்கிட்ட சண்டை போடுற, கோவப்படுற, பொறாமைப்படுற. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா? பொறாமை இந்த சிற்றின்பங்களை அனுபவிக்கிறதுக்கும் பேராசையை அனுபவிக்கிறதுக்கும் மனுஷங்களுக்குள்ள வர இன்னொன்னு என்ன தெரியுமா? பொறாமை. என்ன ஆமை? ஹலோ, பொறாமை. டேய், இவன் பாரு ரொம்ப நல்லா ட்ரெஸ் போட்டிருக்கான், எல்லாரும் இவனையே பாராட்டுறாங்க, நம்மள பாராட்டவே மாட்டுறாங்க. இதுடா உனக்கு இருக்குடா, உனக்கு நீ என்னை விட்டு இவ்வளவு நல்லா மார்க் வாங்குறியா, படிக்கலன்னு சொன்ன, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட இருக்கிறத என்கிட்ட இல்ல அப்படின்னா அவன் மேல எனக்கு ஒரு கோவம் வரும். ஆனா வெளியில என்ன பண்ணும்? பரமேஸ் எப்படா இருக்க, நல்லா இருக்கியாடா, இவெல்லாம் இருக்கிறான் பாரு, இவனை ஒரு நாள் அடிக்கிறேன்டா, உன்னை ஒரு நாள் கிண்டல் பண்றேன்டா அப்படின்னு பேசுவோம் இல்லையா? அது ஒரு மாஸ்க் தானே? இல்ல, அது ஒரு மாஸ்க் தானே? இது ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இதுக்குதான் இந்த பழக்கத்துக்கு அடிமையானவங்க அடுத்தது எங்க போவாங்க அப்படின்னு சொன்னா ட்ரக் அடிக்ஷனுக்கு போவாங்க. இந்த ட்ரக் அடிக்ஷனை ஒருவேளை நீ செய்யாம இருக்கலாம். உங்க வீட்டுல, உங்க வீட்டு பக்கத்துல, உங்க வீட்டு எதிர்க்க ரோட்ல பாக்குற நிறைய அண்ணன்கள்லாம் என்ன பண்ணலாம்னா, நிறைய பேருடைய வீட்டுல அப்பாங்க, சித்தப்பா, பெரியப்பா, எதிர் வீட்டுக்காரங்க நிறைய பேர் ஸ்மோக் பண்றது, ட்ரிங்க் பண்றது, போதைக்கு அடிமையாகிறது. இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்குதான் இல்லையா? எங்க வீட்டுல அந்த பையன் ரொம்ப நல்ல பையங்க, ஆனா என்ன சிகரெட் மட்டும் பிடிப்பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ரொம்ப நல்ல பையனா, ஆனா என்ன பண்ண பிடிப்பாரா? சிகரெட் மட்டும். ஏதோ பிரியாணி கடை வச்சிருக்க மாதிரி சொல்றாங்கல்ல, மெடிசன் சாப்பிட்ற மாதிரி சொல்றாங்கல்ல. ஆனா இந்த ட்ரக் அடிக்ஷன் ரொம்ப ரொம்ப மோசமானது. நீங்க எல்லாம் வளர போறீங்க, நல்லா கவனிச்சுக்கோ. இந்த ட்ரக் அடிக்ஷன்னால உன் குடும்பத்துல நிம்மதி இருக்கான்னு பாத்துக்கோ. ஒருவேளை உங்க அப்பாவோ, ஒருவேளை உங்க வீட்டுல பெரிய அண்ணனோ, இல்ல சித்தப்பாவோ, மாமாவோ, பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, உங்க ஃப்ரெண்டோடைய அப்பா, இவங்க வீட்டுல எல்லாம் குடிக்கிற அப்பா இல்ல தம் அடிக்கிற அப்பா எல்லாம் இருந்தாங்க, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்துல சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறேன்? இல்ல, ஒரு நாளும் இல்ல. ஆனா அந்த மாதிரி நீ வளரும் பொழுது அந்த மாதிரி அடிக்ஷனுக்கு நீ போகவே கூடாது. அந்த மாதிரி அடிக்ஷன் நீ சிக்கிடவே கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்ல, இது என்னுடைய கெடுத்துரும், என் வாழ்க்கையை கெடுத்துரும், என்னுடைய குடும்பத்தை சந்தோஷத்தை கெடுத்துரும், என்னுடைய உடலை கெடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். மற்றவங்களுக்கும் சொல்லணும், இது தப்பு, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும். இல்ல கடைசி என்ன வருது அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்காங்களா மக்கள் அப்படின்னு சொன்னா சந்தோஷமாவே இல்லை. அவங்களுக்குள்ள என்ன தெரியுமா இருக்கு? டிப்ரெஷன். அவங்களுக்குள்ள மன அழுத்தம் இருக்கு. எல்லாருக்குள்ளயும் மன அழுத்தம், எல்லாம் பிரஷர். இந்த எக்ஸாம் யாரா கண்டுபிடிச்சது, இந்த இங்கிலீஷை யாரா கண்டுபிடிச்சது, இந்த மேக்ஸ கண்டுபிடிச்சவன் மட்டும் என்கிட்ட கிடைச்சான் அப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? என்னடா ஆமாதானா, ரொம்ப உத்து பாக்குறீங்க, இவ்வளவு நேரம் அங்க பாத்துருந்தோம், இப்ப பாக்குறீங்க, கரெக்டா சொல்றீங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, ஓகே இல்லையா? சரி, நல்லா கவனிச்சியா? நிறைய பிரஷர். இந்த பிரஷர்ல நிறைய பேரால வாழவே முடியல. வீட்டுல இருக்கிறது பிரஷர், இந்த குடும்பத்துல இருக்கிறது பிரஷரு, இந்த படிப்புடைய பிரஷரு, இந்த சமுதாயத்துடைய பிரஷரு, எல்லாமே உன்னை தாங்க முடியாம நீ பல நேரங்களில் யோசிக்கிறது என்ன தெரியுமா? பாரு, இந்த உலகத்துல நிறைய பேர் யோசிக்கிறது என்ன தெரியுமா? இது எல்லாத்துலயும் மாட்டி சிக்கி சந்தோஷத்தை இழந்து, உன்ன மாதிரி வயசுல, உன்னை பெரியவங்க வயசுல எல்லாமே யோசிக்கிறது என்ன தெரியுமா? நான் இந்த உலகத்துல வாழ்றதை விட சாகிறதே நல்லது, இந்த உலகத்துல நான் ஏன் தான் பிறந்தனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஒருவேளை இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் உங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன்னு தெரியல, உன்கிட்ட போய் பிறந்த பாரு, என்னெல்லாம் ஏன் தான் பெத்தியோ, உன் வீட்டுல போய் வளர்க்குறான் பாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் ஏன் இந்த உலகத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரியாம பல நேரங்கள்ல கஷ்டப்பட்டு இருக்கேன் இல்லையா? ஆனா இவனுடைய சொல்யூஷன் என்ன தெரியுமா? இது இல்ல சொல்யூஷன்.
தனிமையா இருக்கிறது சொல்யூஷன் இல்ல. உன்னுடைய வாழ்க்கையில அழுவுறது சொல்யூஷன் இல்ல. கேள்வி கேட்டுட்டு நான் எதுக்காக, நான் ஏன் உயிரோட இருக்கணும், இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நான் இல்லாமலே இருக்கலாம்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கறதுனால சொல்யூஷன் வரப்போறது இல்ல. மத்தவங்களை திட்டுறதுனால சொல்யூஷன் இல்ல. உங்க அப்பா அம்மாவை கேள்வி கேட்கறதுனால சொல்யூஷன் இல்ல. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்யூஷன் நினைச்சு இத பண்றாங்க இல்ல. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் செத்துட்டேனா நிம்மதியா இருக்கலாம், இந்த உலகத்தை விட்டு போயிட்டேனா நிம்மதியா இருக்கலாம், வீட்டை விட்டு போயிட்டேனா நிம்மதியா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வீட்டுல ரொம்ப சின்ன பையன், 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். அந்த பையன் அவங்க அப்பா ஒரு நாள் சாமியா திட்டாரு. டேய், உங்க அக்காவும் நீ அடிச்சுக்கிறீங்க, வீட்டை விட்டு போனா, நீனு போட வெளியில அப்படின்னு கடகடன் போனா, செருப்பை போட்டான், கடகடன் வீட்டுக்கு வெளியில வரான். வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வெளியில போயிருப்பான். போன உடனே அவங்க அப்பாவுக்கு தாங்க முடியல, வெளியில வந்து குடிச்சு இழுத்துட்டு வந்து அடி அடின்னு அடிச்சாரு. கேக்குறான், நீ தானே போ சொன்ன, போனா மறுபடியும் கூட்டிட்டு வந்து அடிக்கிற, எனக்கு இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். எத்தனாவது படிக்கிற பையன்? 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். அவனுக்கும் கோபம் வருது, இந்த வீட்டுல இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு பிரஷர் வந்து போனானா போறான் இல்லையா? நல்லா கவனிச்சியா? உனக்குள்ள இருக்கிறதான மனவேதனை, உனக்குள்ள இருக்கிற தனிமை, உனக்குள்ள நீ சிற்றின்பங்களுக்காக, உன்னுடைய சோசியல் மீடியாவுடைய அடிக்ஷனுக்காக, இதனால வந்ததான தோல்வி, ஃபெயிலியர் எல்லாம் உனக்குள்ள போட்டு அழுத்தம். நான் அழகா இல்ல, நான் சமுதாயத்துல கேலி கிண்டலா பண்றாங்க, என்கிட்ட பொருளாதார வசதி இல்ல, என்கிட்ட படிப்பு இல்ல, என்கிட்ட திறமை இல்ல, யாருமே என்ன பாராட்டவே மாட்டாங்க, ஈவன் எங்க அப்பா அம்மா கூட என்ன பாராட்டவே மாட்டாங்க, அப்படி சொல்லி 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 உனக்குள்ள கடைசியா தோன்றது, நான் வேஸ்ட், நான் இருக்கிறத விட இல்லாம இருக்கிறது நல்லது, எங்கேயாச்சும் போயிடலாம் போல இருக்கு, நான் தனிமையை உணர்றேன், யாருமே என்ன நேசிக்காத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே நீ இருந்தா அப்படின்னு சொன்னா ஒரு மாஸ்க் போட்டுட்டு தான் வாழ்றல்ல. உள்ளுக்குள்ள ஒரு அழுத்தம், உள்ளுக்குள்ள சந்தோஷமா இல்ல, ஆனா சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவுமே காமிச்சுக்கிற ஒரு முகம் இது இருந்தது அப்படின்னு சொன்னா உடைய மாஸ்க் கலட்டுறதுக்கு ஒரு நேரம். ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிக்க யாருக்கு அதிகாரம் உண்டு? உனக்கு அதிகாரம் உண்டு. மத்தவங்க மாதிரி நீ எல்லாத்தையும் வாழலாம், எல்லாத்தையும் பண்ணலாம். ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிக்க நானும் ஒரு மனுஷன் தானே, எல்லாத்தையும் சந்தோஷமா அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. ஆனால் அதெல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது. நான் இதுல எதுக்குமே அடிமையாக மாட்டேன். அது என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அது என்ன தலையில உட்கார்ந்து ஆட்டி படைக்க கூடாது, என் நேரத்தை அது எடுக்க கூடாது, என்ன கோபப்படுத்த கூடாது, என்ன அது தனிமைப்படுத்த கூடாது, அது என்ன டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு வந்துடக்கூடாது, நான் எதுக்குமே அடிமைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த உலகத்துல எல்லாருக்குமே இந்த மாஸ்க் போட்டுட்டு இந்த உலகத்துல வாழ்றாங்க. ஆனா நீ நானும் ரொம்ப டிஃப்ரெண்டா வாழணும்னு ஏசாமி ஆசைப்படுறாங்க. அதனால அந்த பகுதியில சொல்றாங்க, ஏன் அடிமைப்பட மாட்டேன், நான் டிஃப்ரெண்டா வாழ்வேன்னு சொன்னா, இந்த சரீரமானது கர்த்தருக்கு உரியது. உனக்கும் எனக்கும் ஆண்டவர் உடம்பு கொடுத்திருக்காருல்ல, இந்த உடம்பு யாருக்கு சொந்தமானது? யாருக்கு சொந்தமானது? ஏசாமிக்கு சொந்தமானது. அப்ப இதுக்கு நான் என்னுடைய இஷ்டப்படி வாழ்ந்து அழிக்கிறதுக்காக இந்த உடம்ப, இந்த உயிரை ஏசாமி எனக்கு கொடுக்கல. அவர் சொல்றாரு, நான் கர்த்தருக்கு உரியவன். அதே பகுதியில சொல்றாரு, இந்த சரீரம், இந்த உடம்பு எப்படிப்பட்டதுன்னா தேவன் வாசமா இருக்கிற ஆலயமா இருக்கிறது. நானே ஒரு சர்ச் தான், கடவுள் வாசம் பண்ணுகிற ஒரு இடமா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க உட்கார்ந்துருக்க தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல தவறு பண்ணிட்ட, தோத்து போயிட்ட, அடிக்ஷன்ல இருக்கிற, தனிமையை உணர்ற, தப்பு செஞ்சிட்டேன், அதனால வரக்கூடிய குற்ற உணர்ச்சி, அதனால வரக்கூடிய நினைவுகள், அதனால வரக்கூடிய ஃபெயிலியர், இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு இந்த உலகத்துல. என்ன தெரியுமா? யூ கேன் வாக் வித் காட். ஏசாமியோடு கூட நீ நடக்கலாம். ஆனா இதை ஏசாமி உனக்கு தர்றதுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, மாஸ்க் போட்டுட்டு வாழ வேண்டாம், நடிக்க வேண்டாம், நீ சந்தோஷமா எப்பவுமே இருக்கிற மாதிரி சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொன்னா நீ உனக்காக, உனக்குள்ள இருக்கிற எல்லா பாவத்துக்காக, இது எல்லாத்துக்காக ஏசாமி தாமேல ஏற்றுக்கொண்டு, இப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்ம அடிமைப்பட்டு உன்னுடைய லைஃபை கெடுத்துக்கிட்டு வாழாத,
உன் பாவத்துக்காக, உன்னுடைய வாழ்க்கைக்காக, உன்னுடைய நன்மைக்காக, உன்னுடைய சந்தோஷத்துக்காக ஏசாமி இது எல்லாத்தையும் தாமீது தூக்கிக்கிட்டு சிலுவையில தான் உயிரையே கொடுத்தார். உனக்காக, உனக்காக மட்டும்தான் உயிர் கொடுத்தாரு. உன்னை காப்பாத்துறதுக்காக, உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக, நீ ரொம்ப டிஃபரெண்டா வாழ்றதுக்காக, நீ ரொம்ப ஹாப்பியான லைஃப உன்னை படைச்ச ஆண்டவரோடு வாழ்றதுக்காக ஏசாமி உனக்காக சிலுவையில உயிர் கொடுத்து இது எல்லாத்தையும் உன்ல இருந்து தூக்குறார். இதெல்லாம் உன்ல இருந்து போனோம் அப்படின்னு சொன்னா நீ ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். என்ன தெரியுமா? ஏசாமி, இந்த லைஃப் எனக்கு வாழ பிடிக்கல, இவ்வளோ பெரிய மாஸ்க் எனக்கு வேண்டாம், இது நிறைய ரொம்ப அசிங்கமா இருக்கு, என்னால தூக்க முடியாது, என்னால வாழ முடியாது, எனக்கு இது எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு என் உள்ளத்துல நீங்க வாங்க. நான் நம்புறேன், எனக்காக என் மேல அன்பு வச்சு சிலுவையில உயிர் கொடுத்தவர் நீங்க தான், மறுபடியும் உயிரோடு எழுந்தவர் நீங்க தான். என்னை எவ்வளவு நேசிக்கிறீங்க இல்லையா? உங்க அப்பா அம்மா உங்களை நேசிக்கிறத விட, உங்க அண்ணன் தங்கச்சி நேசிக்கிறத விட, உங்க சொந்தக்காரங்க நேசிக்கிறத விட ஏசாமி உன்னை ரொம்ப அதிகமா நேசிக்கிறாங்க. அந்த அன்புக்கு அளவே இல்லம்மா. மறுபடியும் இது எப்ப வேணாலும் உனக்குள்ள வரலாம். ஆனா வரும் பொழுது நீ மறுபடியும் உன்னால தூக்கி போட முடியும். ஏன் தெரியுமா? உனக்குள்ள ஏசாமி இருக்காங்க. உனக்குள்ள ஏசாமி இருக்கனால மறுபடியும் இது எல்லாம் அட்டாக் பண்ண வரும், உனக்குள்ள சேர வரும். ஆனா நீ என்ன பண்ண தெரியுமா? இப்ப தள்ளி போற மாதிரி, இப்ப அவன் முறைச்சு பாக்குற மாதிரி, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏன்? நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன், இது எதுவும் எனக்கு தகுதியா இராது, நான் தேவ பிள்ளையாக வாழணும் அப்படின்னு சொல்லி உறுதியான ஒரு வாழ்க்கைய ஏசாமி உனக்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் உண்மையான சந்தோஷம்.